நேற்று எபிசோட் ரிவ்யூலேயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். கமருதீனுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட்லேயே காமிச்சிருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்க போயிடுவாங்க. இவர் தான் அந்த பொறுப்பு, அந்த வாட்டர் வந்து பிடிக்கிற பொறுப்பு இந்த மனுஷங்க தான் கொடுத்துருந்தாங்க. இவர் பொறுப்பாவது பருப்பாவதுன்னு சொல்லிட்டு போய் இவர் பாட்டு போய் படுத்துட்டாரு. அதனால தான் அந்த ரிவ்யூ முடிக்கும் போதே சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஆப்பை வந்து கமருதீனுக்கு தூக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செகண்ட் ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி அடி அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஒரு பக்கம் திவாகரை வந்து அவர் வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிறது, ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பிஹேவ் பண்றது திவாகர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவன் ஓவர் ஆட்டிடியூட்ல பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கல, கமருதீன் பண்ற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதுவும் குறிப்பாக திவாகர் கிட்ட பண்ற சில விஷயங்கள் வந்து பிடிக்கல. அதே மாதிரி அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் கரெக்டாக பார்க்குறாருன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாரு. ஏன் அந்த மனுஷன் இப்படி பண்றாருன்னு தெரியல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்திருக்கும். எப்படின்னா சபரி வந்து ஒரு இடத்துல கூப்பிடுவாரு, வாடா எடுத்துட்டு போய் அதை வைப்போம், அந்த டேங்கை தள்ளிட்டு போய் வைப்போம் இன்னொரு பைப்பு கிட்ட அப்படின்னு நம்ம கூப்பிடுவாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அப்போ வரவே மாட்டாரு. இங்க பேசிட்டு இருப்பார் கண்டஸ்டன்ஸ் கிட்ட, மற்றவங்க கிட்ட. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுறத விட இப்போ என்ன முக்கியம், இப்போ என்ன தனியாக வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சபரிக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை வரும். அது ஒரு எபிசோட்ல வந்திருக்காது, அது முந்தானத்து நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவன் என்ன டேங்க் எழுத்துலேருந்து வைக்க கூப்பிடுறான், அதை விட நீ அப்படி என்னது நாட்டு நடப்பு என்னத்தை பேசி கிழிச்சிடுற நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதிகபட்சம் என்ன பண்ணுவேன், திவாகரை பற்றி தான் பேசிட்டு இருப்பேன். ஸோ இதை விட என்னடா அது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் யோசிக்க தோணிட்டு இருந்தது. ஆனால் கமருதீன் அங்கே சபரி கூடும் போது போனாரான்னு கேட்டிங்கன்னா போல, சபரி கூடயே சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. இப்போ நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முந்தானேத்து வந்து சபரி தான் பார்த்துட்டு இருந்தாரு. அதாவது அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கில் வந்து தண்ணி பிடிக்கிறது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா நைட்டில் எப்போ வேணால் தண்ணி விடுவாங்க, அப்போ டேங்கை இழுத்துட்டு போய் அங்கே வைக்கணும். இதுதான் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் சபரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிட்டு இருந்து தண்ணி பிடிச்சிட்டு அவரோட பங்கை வந்து ஆட்டிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரோட அசிஸ்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வேலையை செஞ்சுட்டாரு. ஆனால் சூப்பர்வைசர் என்ன பண்ணாருன்னா, அவர் பாட்டுன்னு பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, பிக் பாஸ் நான் போய் தூங்க போகிறேன், இந்த மாதிரி தண்ணி விடுவீங்களா இல்லையா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கொஞ்சமாவது மூளை இருக்கு, யாராவது இப்படி கேட்பாங்களா? தண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு தான் உங்களை நைட்டில் உட்கார சொல்றாங்க, அதுல விடுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் போய் தூங்க போறேன் பிக் பாஸ் அப்படி நம்ம கேட்டுட்டு அவர் எந்த பதிலும் சொல்லணும்னா இவர் என்ன நினைச்சிட்டாரு, ஓகே பிக் பாஸ் பதில் சொல்ல அப்பனா விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் போத்திட்டு படுத்துட்டாருங்க. நான் அப்பயே நினைச்சேன், என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு, கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேட்பானுங்களே, இதுக்கு பெரிய ஆப்பா அடிக்க போறானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே செகண்ட் ப்ரோமோல என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு 50 லிட்டர் தண்ணி தான் இருக்கு, அது எப்படி பத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஸோ பிக் பாஸ் கேட்கறாரு எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் தண்ணி இருக்குன்றாங்க. இப்போ இந்த 50 லிட்டர் தண்ணி உங்களுக்கு பத்துமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக பத்தாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அதை தான் யூஸ் பண்ணணும், பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து அதிகமான தண்ணி யூசேஜ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இடத்துல இந்த 50 லிட்டர் தண்ணி குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பத்தோம்னா சுத்தமாக பத்தாது. என்ன பண்ண போகிறானுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சீசனும் இப்படி வீக்கே இவ்வளோ கப்போட ஆரம்பிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா முக்கால்வாசி பேர் குளிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டே ஃபீல் பண்ணுறாங்க, இது வரைக்கும் எந்த சீசன் இப்படி இல்லைப்பா, வாரத்திலேயே இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ரொம்ப தண்ணிக்கு பஞ்சத்தில் வந்து நம்ம அடிப்படை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறது காரணம் என்ன, இது வரைக்கும் எந்த சீசனும் இல்லை, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்ல, ஒரு பொறுப்புன்னு கொடுத்துட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் பாட்டு பருப்பு மாதிரி போய் படுத்துட்டா என்ன ஆகும், அது கண்டிப்பாக பிரச்சனையாக தானே வரும். ஸோ அதனால கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஸ்டின் பண்ணுறாங்க. குறிப்பாக நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது. கமருதீனை போய் படுத்துட்டாரு. இது வந்து ஷோவில் பார்த்துருக்க மாட்டீங்க, கமருதீன் போய் படுத்துட்டாரு. நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்குல்ல, அவரு வந்து எதாச்சும் ஏஞ்சி வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுறத பார்த்துறாரு. ஏன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு, இவன் போய் படுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் எழுப்புறாரு. கமருதீன் எழுப்புறாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ரம்யா ஜோ வந்து அவங்க முழிச்சிட்டாங்க. இவர் அதாவது விக்கல்ஸ் விக்ரம் கத்தனாரு, அவங்க பெட்ரூம் டீலக்ஸ் ரூம் போய் கத்தணும்னு அவங்க முழிச்சு அவங்க போய் கமருதீன் எழுப்புறாங்க. கமருதீன் உன்னை வந்து விக்கல்ஸ் விக்ரம் கூப்பிடுறாரு, என்னன்னு கேளு அப்படின்னு. அப்புறம் இவர் சொல்றாரு, இல்லை இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இருக்கு, என்னடா போய் படுத்துட்டுன்னு சொன்னோன்னே அப்பயும் பொறுமையாக சட்டையை மாட்டிக்கிட்டு எப்படி திரும்ப ஒரு மாதிரி கேஷுவலாக எந்திரிச்சு வந்த மாதிரி வந்தாருங்க. எனக்கு அங்கே தான் ஹைலைட்டு, யாரா இந்த மனுஷன், இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், தண்ணி இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தண்ணி வந்து அத்தியாவசியம், அதை வந்து உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போனால் நீ படுத்துட்டு இருக்க. ஓகே, ஒருத்தன் சொன்னோன்னா பதறி எந்திரிச்சு ஓடணும்ல, பொறுமையாக எந்திரிச்சு வராருங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஆஹா இவருக்கு பெரிய அப்பா வைக்கணும் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் எந்திரிச்சு வந்து அவர் எடுத்து போய் டேங்க் வைக்கிறதுக்குள்ளே தண்ணி நின்று போச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இவ்வளோ தான் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை வச்சு இவனுங்க கழுவானுங்களா, குளிப்பானுங்களா, பாத்திரம் கழுவானுங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்லேயே பெரிய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டாஸ்க் தான். அது எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே தான் செக்கே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுவுறதுக்கு ஒரு செக்கு இல்லை, அரை செக்கு அப்படின்னா ஒத்துப்பானுங்களா? குளிக்கிறதுக்கு வந்து தண்ணியே இல்லை, எல்லாம் ஸ்விம்மிங் பூல்லே குளிச்சுக்கோங்க அப்படின்னா ஒத்துப்பாங்க? ஸ்விம்மிங் பூல் நாரிடாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இறங்கிட்டா போதும், அடுத்த ஆள் நான் தான் அப்படின்ற மாதிரி தலைவன் திவாகர் இறங்கிடுவார்.
சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்விம்மிங் பூல்லேருந்து இருக்க தண்ணியை யூஸ் எனக்கு தெரிஞ்சு அதை தான் அடுத்து நடக்கும்னு நினைக்கிறேன். கழுவுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணி தான் எடுத்துப்பாங்க, வேறு வழி இல்லை. அந்த தண்ணி எடுக்கலாம் அவங்களால கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் கேட்குறாரு, நீங்கள் போய் தூங்குனது ரொம்ப பெரிய தப்பு, எப்படி அப்படி போய் தூங்குங்க, உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தினிலாம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து சபரியும் பொறுப்பு எடுத்துக்கிறாரு, ஏன்னா நானும் அங்கே போய் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் சபரி மேலே இதில் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நேற்று நீ பார்த்தா இன்னைக்கு நான் பார்க்கணும் அப்படின்றது கரெக்டாக அவங்க பேசி தான் வச்சுட்டு போனது. அப்படி இருக்கும்போது போய் தூங்கின தப்பு தானே, அட்லீஸ்ட் சபரிகிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கணும். இந்த மாதிரிடா நான் போய் தூங்க போகிறேன், என்னால் அவனால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வந்து தூக்கம் வருது, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாவது போயிருக்கணும். அதையும் சொல்லாமல் இவர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் படுக்க சொல்லிட்டு நீயும் போய் படுத்துட்டுனா அது எவ்வளோ பெரிய தப்பு. எனக்கு தெரிஞ்சு என்ன விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கமருதீனுக்கு மட்டும் நீ தண்ணி இல்லாமல் கழுவிக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்து பனிஷ்மெண்ட் மீன்ஸ் என்ன, வேற வழி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் ஏதோ பனிஷ்மெண்ட் அனுபவிங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். யாருக்கு ஆப்போசிட்டானா கமருதீனுக்கு ஆப்போசிட். கமருதீனுக்கு ஆப்போசிட் தான் ஆப்வியஸா மாத்துன்னு வச்சுக்கோங்களேன். இவரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில வந்து எப்படி சொல்றது நிறைய ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல வந்து கொஞ்சம் எதிரிகளை சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. இப்போ இது மூலியமா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எதிரிகளை சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தால திவாகரோட அந்த ஆக்டிங் நடிப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்சிருந்தாங்க, லைவ்ல இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சுங்க. என்னன்னா மொத்தமாக எல்லாருமே திவாகரை வந்து பயங்கரமாக நடிப்பு அடக்கன்னு எல்லாருமே கலாச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒன்று தான் எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது, உண்மையிலேயே அந்த மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பில் வந்து அவர் நல்லா நடிக்கிறாரும் சொல்ல வரல, ஆனால் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு அந்த இது லைவை பார்க்கும்போது அதான் ஃபீல் ஆச்சு, பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யார் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் இல்லை, நான் நடிக்கணும்னு என்கிட்ட எப்போ சொன்னாலும் சரி, எப்போ கூப்பிட்டாலும் சரி, நான் வந்து நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காரு. அவர் நல்லா நடிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போதே உள்ள இருக்க நிறைய பேர் வைபாவது, என்னடா இந்த மனுஷன் ஒரு விஷயம் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்று ஒரு மாதிரி நடிச்சு காமிச்சு அவங்க கூட சேர்ந்து நடிச்சு எனக்கே பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே இவர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக நடிப்பில் இருக்காரு அப்படின்றது கிளியராக தெரியுது. ஆனால் என்ன அந்த நடிப்பு தான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஆனால் கம்மி மீன்ஸ் எப்படி அவரோட ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஸ்கில்லு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால் அது டவுட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாருமே இன்றைக்கி நடிக்க வச்சாருங்க. அதுலேயும் விக்கல் விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன், பிக் பாஸ் வீட்டின் நடிப்பு அரக்கன். அவருக்கு வந்து இந்த பட்டத்தை கொடுக்குறது யாருன்னா தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அதான் சொல்கிறாங்களே, தலைவனை தற்பெருமை பேசுறதுல மட்டும் அடிச்சிக்கவே முடியாது. எப்படி ஏதாவது என்ன வேணா நீ என்ன நினச்சிக்கோ, நடிக்க கூப்பிடுறியா நான் வரேன். நேற்று நைட்டு கூட அந்த மாதிரி தான் சரியான சண்டை, அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் வினோத் போய் கூப்பிட்றாரு நடிக்கிறதுக்கு வாங்கன்னு போகிறாரு. எனக்கு புரியல, விஜய் பார்வதிலாம் நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி காண்டாகி போயிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இவரை தான் இத்தனைக்கு பயங்கரம் அட்டாக் பண்ணுது, இவர் வந்து நடிக்க போகிறாரு. அதான் சொல்கிறாங்களே, எதிரியாக இருந்தால் கூட சரி என்ன நடிக்க கூப்பிடுறியா நான் போய் நடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்க மனுஷன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஃபுல்லாக அந்த கிளாஸ் எல்லாருக்கும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உண்மையிலே எல்லாருமே பாராட்டினாங்க. அது வந்து மனசார பாராட்டினாங்களா கலாச்சாரங்களா அதெல்லாம் இல்லை, ஆனால் எல்லாருமே ஆனால் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் நின்று இது பண்ணும்போதே தெரியுது உங்கள் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாராட்டினாங்க. சபரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வினோதமாக சொன்னார், ஆனால் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நடிகன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நல்ல மனுஷனை இவ்வளோ நேரம் இன்னும் பண்ணீங்களே பயங்கரமான மனுஷனை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாராட்டிட்டு போகிறாங்க. ஸோ திவாகரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவரை பாராட்டினா பிடிக்கும், ஆனால் யாராவது ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து காண்டாயிடுவார். அவரை வந்து நீ நடிக்கலை அப்படின்னு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த மட்டும் திவாகர் மாற்றியே ஆகணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை தான். ஏன்னா ட்விட்டரில் பார்க்க முடியுது ஓட்டுகள் வந்து குமிஞ்சி அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கார். இந்த சம்பவம்லாம் நடக்குன்னு சத்தியமாக நினச்சே பார்க்கல, லீடிங்கில் இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து ஏதாவது ஒருத்தன் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாருல, யாரையுமே என்ன ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்காம ரியாக்ட் பண்ணுறாருல, அதுதாங்க பெரிய பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊறிட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் யாராவது சொல்ல வந்தால் கண்டிப்பாக அது கேட்கவே மாட்டார். அது வந்து பயங்கரமாக அவர் நினச்சது என்னவோ அது மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் எடுத்து சொல்லி இன்னும் கொஞ்சம் திவாகரை வந்து மோல்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னார்ல, நான் ஒரு 60 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அந்த 60 நாள் இருந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கு மேலே தாங்குவாரான்றது கேள்வி தான். ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் விட மாட்டாங்க. இப்பயே இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா ஒரு 30 நாள் கழிச்சுலாம் திவாகரை போட்டு பொழந்துருவாங்க. ஸோ ஏன்னா இப்பயே அவ்வளோ ஒரு இது இருக்குது அவர் மேலே, ஒரு எப்படி சொல்ல கிரிட்டிசைஸும் வந்துட்டு தான் இருக்குது. அதாவது உள்ளே இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இப்படிடா இவன் மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ 30 நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அதாவது அந்த திவாகர் மேட்டரை விட்டுருங்க, அது வந்து தனி டாபிக். இந்த ப்ரோமோ, அந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கமருதீனுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்த 50 லிட்டர்லேருந்து பிக் பாஸ் வந்து ஏதாவது தண்ணி வந்து ஏற்றி கொடுப்பாரா, இல்லை வந்து இவங்க பிக் பாஸ் வீட்டு மொத்தத்துக்குமே ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.